பெற்றவங்களை விட ஒரு நல்ல வழிகாட்டி அமையாத ஒருத்தன் தான் இந்த சமுதாயத்தில் உண்மையான அனாதை. இந்த ரெண்டும் கிடைக்காத எத்தனையோ துரதிருஷ்டசாலிகளில் நானும் ஒருத்தன். ஈஸ்வர் பிறந்ததுலேருந்தே கத்தியை தூக்குன கதையெல்லாம் என்கிட்ட இல்லை. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி தெருவோரமாக படுத்து கிடந்து என்கிட்ட ஒருத்தன் தப்பாக நடக்க பார்த்தான். பயந்தேன், கத்துனேன், முடியல, அறுத்துட்டேன், செத்துட்டான். அந்த நேரத்தில் எனக்கு அடைக்கலம் கொடுத்தவர் அச்சா. நிறைய கட்ட பஞ்சாயத்து, கொஞ்சம் கொலை, இதுதான் அச்சா. என்ன செல்வி, எப்படி இருக்கு உன் பணியார கடை? பப்பரப்பான்னு இருக்கு. வயசுக்கு ஏத்த மாதிரி பேசுடா. செல்வி அமில்ல செல்வி. இம்முட்டு செலுத்துக்கிறா, தெரியாதாக்க இவன் பவுசு. ஈஸ்வரனே, ஈஸ்வரனே, அண்ணே எந்திரண்ணே. அடா பழிச்சின்னு விடிஞ்சிருச்சு. என்னடா சின்னா காலங்காத்தால? அச்சா அவங்ககிட்ட ஏதோ அவசரமா பேசணுமா? அதுக்கு நீ தான் வரணுமாக்க? ஏன் ஒரு ஃபோன் ஆச்சு? அச்சா ஃபோன் நல்லா தான் இருக்கு, உன் ஃபோன் தான் சொனங்கி போய் கிடக்கு. சொனங்கி போய் கிடக்கா? ஆமாடா, அச்சா பண்ணிட்டா போல இருக்கு. என்னடா அம்பிட்ட அவசரமா? பேசு. சொல்லுங்கச்சா. போன் ஆஃப் பண்ற அளவுக்கு வந்துட்டே நீ? இல்லைங்கச்சா. என்ன நல்லச்சா, சொல்றத மட்டும் கேளு. அந்த பில்டிங் கான்ட்ராக்டர் ஆதி நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா வெட்டு வைக்க பாக்குறான். இனி அவனை விட்டு வைக்கிறது சரிப்படாது, வினையாயிடும். அந்த டார்ச்சர் பிடிச்ச பட்டிய டக் அவுட் பண்ணிடு.
மேட்ச் என்னைக்கு அதை மட்டும் சொல்லுங்கச்சா. இன்னைக்கு இப்பவே இந்த கிளம்பியாச்சுப்பா. அங்கே எல்லா ஏற்பாடு பக்காவாக இருக்குல்ல. இன்றைக்கி நான் வைக்கிற ஆப்பில் அந்த அச்சாவும் அவங்க கூட்டமும் அல்லு சில்லறையாக போகிறாங்க பாரு. சரியா 8:30 மணிக்கு புள்ள குட்டிகளுக்கு எல்லாம் டாட்டா சொல்லிட்டு என்னை காட்டி கொடுக்கறதுக்கு தேவையான எவிடன்ஸோட ரொம்ப விவரமா அவனோட வண்டியை விட்டுட்டு கால் டாக்ஸிலே வந்துட்டு போவான். இந்த டாட்டா தான் அவன் காட்டுற கடைசி டாட்டாவை. நடுகரில் கொண்டாந்து படிப்பிட்டேன். அண்ணே ரொம்ப முட்டுதுண்ணே, கொஞ்சம் போயிட்டு வந்துடுண்ணே. நமக்கு முட்டுற மாதிரி இருக்கே. தானே தமிழன் பண்பாடு. என்ற சோட்டானுக்கிற பகவதி, இந்த பயலை நான் எதை கொண்டு அடிக்கிறது? வேலியில போறதை எடுத்து வேட்டிக்குள்ள விட்டாச்சு. டே மணி, இனிமேலாவதும் இந்த அச்சா சொன்னா கேளுடா. நான் பிறந்ததுலேருந்தே நீ போட்ட உப்பத்தின்னு வளர்ந்தவன், கடைசி வரைக்கும் உன் கூடவே இருந்துறேன் அச்சா. இந்த உப்பு சப்பில்லா சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் அச்சா கிட்ட பேசக்கூடாது. இதிகாச காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் உப்பை தின்று கூட இருந்த எவனும் நல்லா வாழ்ந்த சரித்திரம் இல்லை. வக்கிரமாத்தான் சேர்த்துருக்காங்க. அச்சா சொன்னா சரியா இருக்கும். அந்த பொண்ணை விரும்பிட்ட கட்டிக்கிட்ட. இப்போ உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. இனி இந்த தொழில் எனக்கு ஒத்து வராது. வீட்டு பொறுப்பு வந்துட்டா ரூட்டை மாத்திடுறோம். இங்க பார், அவுட் இல்லைன்னாலும் அம்பையார் கையை தூக்கிட்டான், பேட்ஸ்மேன் வெளியே போயிடுறான்ல. இங்க அச்சா தான் அம்பையார். இல்லச்சா. உன்னை நம்பி வந்தவளை நடுக்காட்டில் விட்டுடாத. தப்படி கண் காணாத போயிடு. நல்லா இருப்ப. நான் வரேன்ச்சா. போ. டேய் நான் கிளம்புறேன் மாப்பிள்ள. சரி நான் வரேன்டா பாலா. போகிற இடத்துல பிரச்சனைனோட நாங்கள் பார்த்துக்குறோம். மணி, உன்னை மறுபடியும் இங்க பார்த்தா பாலு உயிரோடு இருக்காது. சரிடா போறேன்டா. അവൻ്റെ വീട്ടിൽ പോയി എനിക്ക് ഫോൺ ചെയ്യാൻ പറഞ്ഞപ്പോൾ അവൻ്റെ പുറകെ അങ്ങ് പോയല്ലേ. കണ്ടവൻ പേച്ചക്കെട്ട് അലഞ്ച പുള്ളന്നൂടെ பார்க்க மாட்டேன். சங்கர்த்திடுவேன். படிக்கிற வயசுல படிப்பு மட்டும்தான் பார்க்கணும். போட உள்ள சீனா மேல எந்த தப்பு இல்லச்சா. நான் தான் அவன் ஏன் பையன் ஈஸ்வரன், அவனை எப்படி வளர்க்கணும்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. உன் வேலை என்னமோ அது மட்டும் பாரு. என்ன ஈஸ்வரா, காரியம் முடிஞ்சதா?
எனக்கு தெரியும் ஈஸ்வர. கங்கையிலே கரிச்சிட்டு வான்னு சொன்னா நீ காற்றிலே கரிச்சிட்டு வரும்னு எனக்கு தெரியும். வயசு பசங்க வர்ற இடத்துல வங்க எடு. உனக்கு என்னையா வேலை? அத பத்தி நீ பேசாத. துட்டி எவ்வளவு அத மட்டும் சொல்லு. மின்சார கண்ணா, வயசானாலும் உன் அழகும் இளமையும் படையப்பா மாதிரி உன்னை விட்டு போகவே இல்லை. என்ன ஃப்ரீசர்ல வச்ச ஃபிஷ் மாதிரி உறைஞ்சு போயிட்ட? நான் கிளம்புறேன். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள கிளம்புறேங்கிற? முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன். என்ன புக்கிங்க ஏற்கனவே ரிசர்வ் பண்ணிருக்கோம்டா. போயா, இங்க பெர்த்தே கன்ஃபார்ம் ஆயி போச்சு. யாரா அவன் ரயிலுக்கு பிறந்தவன் தொலைஞ்சிருவேண்டி. என்னடி என்னையா கைய வைக்க வேண்டிய இடத்துல கத்திய வைக்கிற? ஏய், வாங்கடி 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 வந்து தொலைங்கடி. வாங்கடி, என்னையா காசு கொடுக்காம போற? கொடுத்துட்டு போயா. என்னடா யாரா நீங்க? 10 நிமிஷம் பேலன்ஸ் இருக்கு, அதுக்குள்ள வந்து ஆட்டைய கலைக்கிறீங்க. ஏய், எந்த ஊரா நீ? மானா மதுரை. பெரிய மன்மத குஞ்சு, மண்வாசன பாண்டியன் நினைப்போ. மாங்குடி மைனரு. இங்க மேஜருக்கு தான்டா வேலை. என்னடா ரெக்கார்டு பாக்குற? பாட்டா போடுறான். மாட்டி விட்றாதானே? அச்சா ஈஸ்வர் தெரியும். என்னச்சா இந்த நேரத்துல கூப்பிட்டுருக்க? அந்த சேட்டு டபுள் கேம் ஆட பாக்குறா. என்னச்சா நம்ம சேட்டா? அந்த பரதேசி பயலுக்காக எம்பிட்டு கொலை, எம்பிட்டு பகை. நன்றி கட்ட நாய். பழசெல்லாம் மறந்துட்டு இப்ப வேற இடத்துல விட்டுக்கிட்டா. பச்சோந்தி கழுத. வேற இடம்னா அது யாரு? வேற யாரு? மாற்றவிதா நினைச்சேன். உன்னை விட்டு போனப்ப அவன் ஜோலியை முடிச்சிருக்கணும். நீ தான் கேட்க மாட்டேன்ட. இப்ப பாத்தியா இங்கே வச்சுட்டேன். நாப்பு எதிரியா இருந்தாலும் நம்ம தலையில கை வைக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சு அச்சாவுக்கு பழக்கவில்லை. கை வச்சுட்டான், ஆளிக்காம விட்டதாவும் சரித்திரம் இல்லை. அட்டே அச்சா, கேட்ட வார்த்தை சத்தியமானല്ലോ? சத்தியமான அச்சா. எங்க இருந்தாலும் விடாதே. மாட்டிரைவோடு சேர்த்து அந்த சேட்டையை முடிச்சுடு. போ.
ஈஸ்வரா, நீ மட்டும் போ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரவி. இந்த விஷயம் அச்சாருக்கு தெரிஞ்சா கழுத்தை அடுத்து போட்டுருவார். என்னடா இருந்தாலும் சுத்த சோப்பலாங்க செட்டா இருக்கான். செட்டு நானும் அச்சா கிட்ட இருந்தவன் தான். அங்க இருக்கிறவங்களோட அச்சாவை பத்தி அதிகமா தெரிஞ்சவன். அப்படி இல்லாட்டினா 5 வருஷம் அச்சா வைத்து தொழில் பண்ண முடியுமா? நான் நெருப்பு செட்டு, தொட்டா சுடுன்னு அச்சாவுக்கு தெரியும். அதான் பயமா இருக்கு. அவருக்கு தொட்டா சுடுன்னு தெரியும், தண்ணியை விட்டா அணைஞ்சிடுன்னு தெரியும். என்னடா இந்த ஆளு வந்தது அவசரமா பேசி தெரியுற. சேட்டு, நீ கட்சி மரம் அச்சாவுக்கும் தெரியும். இனி நம்ம கிட்ட இருந்து பேக் அடிக்க முடியாது. ஐயோ என்ன சட்டை பயந்துட்டியா? கவலைப்படாதியா, நீ நம்ம கஸ்டமரியா. நாளைக்கே உன் டீலிங்க முடிச்சு கொடுத்துறேன். நீ அச்சா கொடுக்கறதுல பேர் வாதி கொடுத்தா போதும். அது மட்டும் இல்லையா, ஒரு டீலிங் முடிச்சா இன்னொரு டீலிங் ஃப்ரீ. என்ஜாய் செட்டு, கேட்க நல்லதான் இருக்கு மாட்ரவி. ஆனா உன்னால முடியுமா? எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, புள்ள குட்டி இருக்கு. அதான் மறுபடியும் கேக்குறேன், என்னை ஏமாத்திர மாட்டியே? ஏய் சேட்டு சேஃப்டி பண்ணு. என்னாச்சு? என்னாச்சு? மாட்ரவி अरे बाबा मेरे को छोड़ो यार. ईश्वरा माटे रवि को पहले मेरे को कुछ नहीं मालूम यार. रवि छोड़ो यार. என்ன மாடு நல்லா இருக்கியா?
சட்டையை போட்டு அருவாள் எடுத்து அவனை வெட்டுறா அருவாள் எடுத்து வெட்டுறா. என்னடா யோசிக்கிறேன்? என்ன வெட்டுறா 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 சியா வெட்டுறா வெட்டுறா சியா. மெண்டலாடா நீ கொஞ்சம் அசந்திருந்தா 2 பேரும் சேர்த்துலடா போட்டிருப்பான். கடையத்துக்கு அடிக்க தெரியுது அறுவாலை தூக்கி யோசனை தானே, அதுக்கு என்ன அப்படி யோசனை? எப்படின்னா வீஸ் சொல்ற? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து அது மடியில் தானே அதிக நேரம் கடந்திருக்கேன். அச்சாவோட அண்ணன் சண்டை போட்டு போன பிறகு கூட எத்தனை தடவை பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்துருக்கு தெரியுமா? கட்டி பிடிச்சி அழுவுனேன். சாப்பாடு நம்மளதாக இருந்தாலும் அது கையில் தானே அதிக நாள் சாப்பிட்டுருக்கேன். சின்ன வயசுல எனக்கு களி விட்ட கைனது அதை போய் எப்படி நான் என் கையால் காவு வாங்க சொல்கிறேன்? வாங்கணும்டா, நமக்கு ஒரு ஆபத்துனா அண்ணன் தம்பி மாமா மச்சான் அம்பிட்டு வந்து காவு வாங்கணும்டா. இங்க பாராச்சுனா இதுல பந்த பாத்துல இடம் கிடையாது. களத்துல நின்றுட்டு கொஞ்சம் நினைச்சேன்னு வச்சுக்க உன் சோழியை முடிச்சிருவாங்கடி. வரா பாசங்கிறது தூண்டல்ல மாட்டின புழு மாதிரி சிக்குனேன்னு வச்சுக்க அறுத்துருவாங்கடி. யாரே கண்ணோட பொட்டலடா. அப்புறம் உன் பொண்டாட்டி புள்ளையிலாவது நல்லா இருக்குல்ல, அதுலயாவது சுதாரணமா பாத்துக்கடா பாண்டி. என்னடா பயமுறுத்துறியா? குறிச்சு வச்சுக்கடா. எங்க அண்ணன் செத்து அடுத்த பௌர்ணமிக்குள்ள நான் தூக்குறேன்டா. ஏய், இங்க நாங்க தான்டா ராஜா, நாங்க வச்சதாடா சட்டம். உன்னால முடியாதுடா. அச்சா என்ன மன்னிச்சிடுங்க அச்சா, என்ன மன்னிச்சிடுங்க அச்சா. எனக்கு என் குடும்பத்துக்கு எல்லாம் இருக்குதா அச்சா, என்ன ஏதோ பண்ணிடாதுங்க அச்சா. मुझे माफ कर दो अच्छा. பாட்டி மாட்டு ரவி 15 வருஷமாய் கூட இருந்தவன் செத்துட்டா. ஒன்னால சத்துட்டா. இல்ல அச்சா இல்ல, அந்த மாற்றவி தான் ஏதோ சொல்லி என் மைண்டை ப்ளோ பண்ணிட்டான், என்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்டான், என் பிரெயினை வாஷ் பண்ணிட்டான். நான் என்னென்னமோ சொல்லியும் கேட்காம அவனா காரியத்துல இறங்கிட்டான். அச்சானை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு இந்த ஷேட்கா பச்சாவுக்கு ஹிம்மத் இல்ல அச்சா, ஹிம்மத் இல்ல அச்சா. என்ன நம்புங்க. நம்புறேன், இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு நம்புறேன். நீ உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நடக்காது அச்சா. நடந்தா உயிர் இருக்காது. சொல்லு, என்ன பிரச்சனை? என்னச்சா? என்ன அந்த மாட்டு ரவியை பார்க்க போனேன்? அது ஒன்றும் இல்லைச்சா, கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு மார்க்கெட் பக்கத்தில் 90 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு சின்ன இடம் வாங்கினாச்சான். அந்த இடத்துல இருக்கிற கிளினிக்கை 30 நாளில் காலி பண்ணி தரதா இடத்த விற்றவன் என்கிட்ட சொன்னான். ஆனால் காலி பண்ணலாச்சான். அப்புறம் தான் தெரிய வந்தது அந்த இடம் வித்தவனோடது இல்லை, அந்த இடத்துல இருக்கிற கிளினிக்கோடைய டாக்டரோடதுன்னு. போலி டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து என்னை ஏமாத்திட்டாங்க ஆச்சா, ஏமாத்திட்டாங்க. பணம் தான் போச்சுன்னு இருக்கிறப்போ எப்படியோ மாற்றவிக்கு தெரிஞ்சு என் வீட்டுக்கே வந்துட்டான் ஆச்சான். நானா மாற்றவியை தேடின்னு போல ஆச்சான், நானா போல. என்னை நம்புங்க ஆச்சான். விட்டவன் யாரு? ரியல் எஸ்டேட் பெருமாள். பெருமாள்? அவன் வீடு தெரியுமா? எனக்கு தெரியாச்சா. சரி, நான் பார்த்துக்கிறேன். சேட்ட அச்சா, மனசுல ஒன்றும் இல்லை, தைரியமா போ. ஆக சேட்டு சொன்னது அத்தனையும் உண்மைதான். பேரு என்ன? பெருமாளப்பு. பெருமாள். ஏன் பெருமாள் அவன் புத்தி இப்படி போகுது? வேறொருத்தன் இடத்த அவனுக்கே தெரியாம விற்கிற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆயிட்டியா?
இல்ல சேட்டு கேணியன் ஆயிட்டேன். அந்த இடம் சத்தியமா யாருக்கும் சொந்தம் இல்லைங்க. இல்லச்சா, இந்த கிளினிக் வச்சு இருக்கிற டாக்டரோட இது எனக்கு நல்லா தெரியும் அச்சா. ஓ என்னையா புரியாம பேசுற? புறம்போ கிடையாது. எங்களுக்கு தெரியாது. எத்தனை வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கோம். சொல்ல வந்துட்டாங்க பெருசா. பாட்டி அச்சா இடத்துக்கு வந்தா அச்சா கிட்ட மட்டும்தான் பேசணும். சொல்லு, அந்த இடம் புறம்போக்கடம். அப்புறம் அச்சா அந்த இடம் புறம்போ கடாச்சா. அந்த டாக்டர் வச்சிருக்கிறதும் போலி பத்திரம் தான். கேஸை போட்டு நாம கோர்ட்டுக்கு எழுதிட்டா சேட்டு கோமணத்தை உருவீரலாங்கிறியா? போலியா பத்திரம் செய்ய என்ன செலவாக்கி? அங்கங்க கவனிச்சது சேர்த்து 6 லட்சம் இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு 6 லட்சம், பெருமாளோட அலைச்சலுக்கும் அறிவுக்கும் 4 லட்சம், 10 லட்சம் போக மிச்சம் அச்சாவுக்கு வரணும். அது எப்படிங்க? இதுல பங்கு எனக்கு மட்டும் இல்லைங்க. எனக்கு கீழே 10 பேர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒத்து வர முடியாதுங்க. ஒத்து வரணும். கூட்டாளி போய் ஆதியோட கதி தெரியுமா? தடயமே இல்லாம காத்துல கரைச்சாச்சு. கரைச்சது தூவன் தான். காசை கொடுக்கறியா காத்துல கரையறியான்னு பதறாத முடிவெடு. ஓ இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, 90ல் பெருமாள் கொடுத்த 30 லட்சம் போக மீதி 60 லட்சம் அச்சா கிட்ட வந்துடணும். பத்திர ஒரிஜினலா மாறி உன் வீட்டுக்கு வந்துடும். அச்சா எனக்கு இடம் கிடைச்சா போறச்சா. போ. பாருமா, 2 மாத்திரை 3 வேளை 6 தேன்லயே பால்லையே கரைச்சி சங்கல கொடுங்க. குழந்தைக்கு சரியாயிடும். இந்த ஒரு 200 ரூபாய் நஷ்டம் கொடுத்து போறீங்களா? சரிங்க டாக்டர். நெக்ஸ்ட் டோக்கன் நம்பர் 33 போங்க. ஹலோ டாக்டர் ராமகிருஷ்ணா? எஸ், நீங்க? ஆஸ்திரேலியா அம்பிடுதான் ரொம்ப அசால்ட்டா விளையாண்டீங்க. இப்ப கப்பை பிறந்துருச்சா? ஹலோ, யார் சார் நீங்க? என்ன வேணும்? அச்சா. என்னது அச்சாவா? யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேணாம். அந்த சேட்டுக்கு தான் உன் இடம் வேணும். ஓ, சேட்டு ஆளா நீ? இந்த இடத்த ஒரு துரும்ப கூட இந்த ஆளுக்கு தரதா இல்ல. உன் இடத்தோட கிரவுண்ட் வேல்யூ 20 லட்சம் தான். நான் 60 லட்சம் தர்றேன். பத்திரத்தை கை மாற்றி விட்டுடு தம்பி. என்ன 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 மிரட்டுறீங்களா? நான் யார் தெரியுமா? என் மேடம் தெரியுமா? என்கிட்ட பிளாக்மெயில் வச்சுக்காதீங்க. எனக்கு எல்லா இடத்துலயும் பியூர்ல இருந்து பிஎம் வரைக்கும் கான்ட்ராக்ட் இருக்கு. I will take severe action with proper. ரொம்ப பேசுறானடா. யாரோ கதவு தட்டாங்களா? போய் பார்க்கலாம்ல. ஏண்டி நானே திறக்கணுமா கதவை? யாரடி போய் பாருடி. நான் தான் கீரை உருவிக்கிட்டு இருக்கேன்ல. எப்ப பாரு சீரியல் சீரியல்னு. இதுக்கு ஒரு சாவும் தொலைய மாட்டேங்குது. எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியது இருக்கு. நான் மதனி, எப்படி இருக்கீங்க? யாரப்பா நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சொந்தக்காரங்க தான் படிக்குது போல. பிள்ளைங்க எல்லாம் படிக்கத்தான் செய்யும். கேள்வி கேட்க யாரு நீங்க? பதறாதீங்க மணி. தெரியாதீங்க இப்படி வீட்டுக்குள்ள வருவாங்களா? என்ன பாப்பா, அப்பா அப்பா வீட்டுக்கு வருவாரு? சாயங்காலம் தான் வருவாரு. வரட்டும் வரட்டும், பதறாம வரட்டும். என்ன அவசரம்? ஏமாதனே, வந்தா உங்களுக்கு ஒரு சொம்பு தண்ணி கொடுக்க கூடாதா? என்ன ஒண்ணு போயிட்டு வந்துடுறேன். மதினா இப்படி எல்லாம் இருக்கணும். என்ன மதினி, ஒத்த டம்ளர் கொண்டு வந்திருக்க? நாங்க 5 பேர் இருக்கோம்ல மதினி, 5 வேணும். நம்ம மதனிக்கு நடக்குறீங்க. யார நீங்க? ஒழுங்கா சீரியல் பாக்கணும்டா. நான் தான் கேள்வி பாலு, வேற யாரும் இல்ல. அச்சோட பசங்க பயப்படாதீங்க. என்னது அச்சோட பசங்களா? மதினி ஊருகெல்லாம் போடல. பரவாயில்ல விடுங்க மதினி. இந்த கீரையெல்லாம் எடுத்து வைங்க, நாளைக்கு சமைச்சுக்கறலாம். தண்ணி அடிச்சிட்டு கீரையெல்லாம் சாப்பிடக்கூடாதுல்ல, ஃபுட் பாய்சன் ஆகி போவேன். எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போங்க. தம்பி, அடா இங்கிட்டு வா தம்பி. வீடு தேடி இப்படி சொந்த வந்தோம்லாம் வந்திருக்கான். நீ வாட்டு கண்டுக்காம படிச்சுக்கிட்டுற. உன் பேர் என்னையா? ராகுல். ராகுல். ராகுல், இப்போ என்ன பண்ற? நம்ம நாடார் கடையில் 10 முட்டை. ஏன் மதினி, ஆம்லெட்லாம் போடுவீல்ல? 10 முட்டை, கொஞ்சம் காரா சேவு, அப்புறம் 2 ஊறுகாய் பாக்கெட் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு சமத்தா சட்டு விட்டு ஓடுவா பாப்பா. ஓடு ஓடு ஓடு.
அப்படியே ஆம்லெட்ல நிறைய வெங்காயம் காரம் கொஞ்சம் தூக்கலா போடுங்க மதினி. நாங்க சைவங்க, கவுச்சி எல்லாம் சாப்பிட மாட்டோம். ஐயோ உங்களுக்கு தான் மதினி, எங்களுக்கு சொன்னோம். ஏய் கழுவி மேல உணுந்துடாத. ரொம்ப குத்துதுனே. என்னடா குத்துது? இதான் என்ன அறிவுல உனக்கு? இதெல்லாம் பண்ண இங்க கொண்டு வருவாங்க, எடுத்து அங்கிட்டு வைடா. பிள்ளைய பயப்படும்ல, டாக்டர் வீட்டுக்கு எப்படி வருவான்னு தெரிய வேண்டாம். லூசு பையன். மம்மி டாடிக்கு ஃபோன் போடுங்க மம்மி. அண்ணனுக்கா ஃபோனு? எதுக்கு? பராமரிட்டம். விடுறா, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க. நீங்க பேசுங்க மதினி. என்னங்க? சொல்லுமா இன்ஸ்பெக்டர், வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஆளாளுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இதெல்லாம் ஊரால சுடுகாடா? நீங்களா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல உட்காருங்க டாக்டர். ஏன் பதட்டப்படுறீங்க? ஆமா, நீங்க இங்க வந்து டென்ஷன் ஆகிற அளவுக்கு என்ன டாக்டர் நடந்துச்சு? வீட்டுக்குள்ள ரவுடிங்க போது அலட்சியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஊருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தோம், அப்புறம் வீட்டுக்குள்ள பொம்பளைங்க வந்து பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு காய்ச்சிட்ட? ஆட என்னய்யா, ஊர்ல அத்தனை வீடு இருந்தோம், உன் வீட்டுக்கு மட்டும் ஏன் அந்த கும்பல் வந்துச்சு? அது என்ன மிரட்டதான்? ஏன் மிரட்டணும்? அது என் கிளினிக் இடத்த உங்களுக்கு விலை கொடுக்கணுமா? நல்ல விலைக்கு வந்தா கொடுத்த வேண்டியதானயா? அது எப்படி? அந்த இடத்துல எனக்கு வியாபாரம் நல்லா நடக்குது. வியாபாரமா? அது என்ன கிளினிக்கா இல்ல காலம் கிடையாது? மிரட்டினது யாரு? யாரோ அச்சாவா. ஓஹோ, அச்சானா உனக்கு யாருன்னு தெரியாது? அவரை தெரிஞ்சு வச்சுக்க. அவர் என்ன பெரிய மகானா மகாத்மாவா? உங்களால அந்த ரவுடிகளை அரெஸ்ட் பண்ண முடியுமா முடியாதா? ஏயா, வீட்டுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க? அது வந்து வீட்டுக்கு ஒரு பெரிய கும்பலே வந்திருக்கான். எல்லாரும் பயந்து போய் ஓன்னு அழுகுறாங்க. அப்ப நேரம் வீட்டுக்கு போய் தேத்துறது எப்படி? ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த? என்ன சார் இப்படி பொறுப்பில்லாம பேசுறீங்க? அந்த ரவுடிகளை அடிச்சு விட்டு தானே உங்களை கூப்பிடுறது. அதுக்கு தானே இந்த கவர்மெண்ட் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. கண்டுபிடிச்சாரியா? சம்பளம் வேணா கவர்மெண்ட் கொடுக்கும், உசுறு போசுன்னு வச்சுக்கோ. உங்க ஒப்பத்தால வந்து கொடுப்பா. வாங்க டாக்டர், வாங்க வாங்க. இன்ஸ்பெக்டர், என்ன இங்கேயே கூட்டு வந்தீங்க? பட்டு பதட்டப்படாதீங்க டாக்டர், எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அதானே கெட்டிக்கார. சொன்னதை திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு, தாசில்தாரோட பார்க்க மாட்டேன், வயசு மாதிரியா கொடுத்து பேசிட்டு இருக்கேன். ஒழுங்கு மாதிரியா நடந்துக்க. அப்படித்தான் நீங்க லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தாங்க, கேட்க போட முடியாதுயா. கொடுங்க, ரூல்ஸ் ஒன்று இருக்கு. முடியாதுன்னா முடியாது. இப்படியே பேசிட்டு இருந்தா வச்சுக்க, வேலைக்காக மாட்டேடி. என்னத்த வளவளன்னு பேசிட்டு அந்த 3 நல்லா தின்னு கொளுத்திருக்க, பார்த்து வச்சு. சரிங்க சார். கொளுத்த பிறா குழம்புக்கு சூப்பரா இருக்கு இன்ஸ்பெக்டர். சத்தம் என்ன டாக்டர்? சிஎம் பிஎம் வரைக்கும் தெரியும்னு சொல்லிட்டு இப்படி சப்புன்னு போலீஸோட வந்து நிக்கிற. அச்சா, டாக்டர் ஏதோ பேசணுமா? என்ன அங்க முறைக்கிற? இன்ஸ்பெக்டர் அவரோட டியூட்டியை சரியாத்தான் செஞ்சிருக்காரு. என்ன, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது போலீஸோட கடமை. உனக்கு எது பாதுகாப்புன்னு அவருக்கு தெரியும். அதான் நீ இங்க வந்திருக்க. உள்ள கூட்டிட்டு போ. சரிங்க சார். டாக்டர் வா, இதுக்கே எப்படி பேப்பர்? வா 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 வா. என்ன டாக்டர், பதட்டமா இருக்குங்க? பயப்படாத. அந்த அளவுக்கு கொடூரமான ஆளு இங்க யாரும் இல்லை. எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க. அரசாங்கத்திலே இருந்த அரசியல்வாதி வரைக்கும் கிடக்கும்போது சும்ப பய நீ அச்சாவைய மிரட்டி பார்க்கறியா?
உன்னை சொல்லி குத்தமில்ல, தலையெழுத்து நல்ல இப்படி எல்லாம் ஆடத்தான் சொல்லும். என் பசங்க இப்போ வீட்டை மட்டும்தான் அசிங்கப்படுத்தி இருக்காங்க. வீட்டில் இருக்கிறவங்களை அசிங்கப்படுத்தாது இருக்கிறது உங்க. வயசான அம்மா, வயசுக்கு வராத ஒட்ட பிள்ளை, வாட்ட சாட்டமான பொண்டாட்டி இருக்காங்கல்ல, இருக்கணுமா? விட்டுடுங்க ஆச்சா. கேட்டா 60 லட்சத்துக்கு உங்களுக்கு கொடுத்துறாச்சா, எடுத்துக்கங்க ஆச்சா, விட்டுடுங்க ஆச்சா. சொன்னது நேத்த கேட்டிருந்தா 60. இப்போ அச்சா கொடுக்கறத தான் நீ வாங்கணும். என்ன பெதலிய காணா? சரிங்க, விட்டுடுங்க. ஒரு புறம்போ கிடத்தை வளைச்சு போட்டு காசை வாங்கி உசிரை காப்பாத்துற நீ இவ்வளவு கிரிமினலா யோசிக்கும் போது காசுக்காகவே உயிரை எடுக்கிற நான் எவ்வளவு யோசிப்பேன். டாக்டர ரொம்ப படபடப்பா பேசுறேன். ஒரு நல்ல டாக்டரை பார்த்து விபி இருக்கான்னு செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க. அப்படிதான் போ. பாண்டி, என்ன எதுக்குப்பா இங்க வர சொன்ன? விஷயத்தை சொல்லு. எவனாவது பாத்திர போறான், அப்புறம் ஏன்டாங்க வர வந்துடும். ஒரியா செல்லாத வயசுல மேலே ஏறி தலை சுத்தி கீழே விழுந்துட போற. ஏயா இந்த அச்சாட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அறிவுங்கிறதே ஒண்ணும் கிடையாதா? அந்த ஈஸ்வர் பையில தலைமையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. புத்த மூளை தானே இருக்கு. எரியுதுரா ஒட்டம் பண்ணலாம். எப்படி அவனுக்கு கீழே வேலை பார்க்குறீங்க? அவனை வச்சு எங்க அண்ணனை தூக்கிட்டீங்களேடா. அசிங்கமா இல்லை உங்களுக்கு? சரி, அதுக்கு என்ன பண்ணலாங்கிறப்போ? நீ அந்த அச்சாட்ட இருந்து ஈஸ்வரை பிரிக்கிறதுக்கு வழியை பாரு. இந்த ஈஸ்வர உலகத்தை விட்டே தூக்குறதுக்கு நான் வழி பண்றேன். அப்போ இத்தனை வருஷமா என்னை காதலிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா வினோ? சோ சொன்னா புரிஞ்சுக்கோப்பா. இத்தனை வருஷமா ஒன்னா படித்தோம், உன்னை பிடிச்சிருந்துச்சி பழகினேன். நீ தான் காதல் கீதல்னு தப்பா எடுத்துட்ட. நான் அப்படி பழகலை. அப்படி பழகலனா நமக்குள்ள நடந்த அந்த மாதிரி விஷயமெல்லாம்? என்ன சுந்தரணி, இந்த காலத்துலயும் இப்படி இருக்க? வேவலன் தோத்து போனா இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கதான் செய்யும். இந்த வயசுல இதெல்லாம் என்ஜாய் பண்ணும். எல்லாத்தையும் டேக் இட் ஈஸி எடுத்துக்கோப்பா. ஓகே? என்னால முடியாது வினோ. உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் என் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியல. காலம் பூரா நான் உன் கூடவே இருக்கணும் ஆசைப்படுறேன் வினோ. ப்ளீஸ்டா, புரிஞ்சுக்கோ. இங்க பாரு சுந்தர், என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு டைம் பாஸ் கேரக்டர், அவ்வளோதான். நீயும் அதை மாதிரி தான் எடுத்துக்குவேன்னு நினைச்சேன். பட் இது கல்யாணம் வரைக்கும் போனா போர் அடிச்சிடும். லவ் வேற, லைஃப் வேற. புரிஞ்சுக்கோமா? எனக்கு நீ தான் லைஃப் வினோ. நல்லா தானே பழகிட்டு இருந்த. இப்போ மட்டும் ஏன் என்னை பிடிக்கலன்னு சொல்ற? சொல்லு வினோ, சொல்லு. என்கிட்ட என்ன இல்லை? பணம் இல்லையா? படிப்பு இல்லையா? அந்தஸ்து இல்லையா? என்ன இல்லை? சொல்லு வினோ, ப்ளீஸ் வினோ. சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, போதுமா? இங்க பாரு வினோ, நான் உன் மேல உசிரியே வச்சிருக்கேன்டா. நீ இல்லாம என்னால உயிரோடவே இருக்க முடியாதா? ப்ளீஸ். செத்து போ. எனக்கு என்ன வந்துச்சு? அப்படியாவது ஒரு தொல்லை ஒளிட்டும். அண்ணா பஞ்சாயத்தை முடிச்சு வைட்டோம். அண்ணா
டேய் பஞ்சாயத்தை முடிச்சு வைண்ணா. சும்மாறா. டேய் அண்ணா பஞ்சாயத்தை முடிச்சு வைண்ணா. மப்பம்டா எங்க போயிருக்கிறோம்? முடிக்கலாம்டா, அப்புறமா பார்க்கலாம்டா. ஏன்டா? ஏய் விடு இசு. போடா போடா, அடி வாங்குறதுக்குன்னே வராங்க. ஏய் சட்ட பையா, நீ எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு என்னடா பஞ்சாயத்து? ஐயா அது ஒன்றும் இல்லை இசு. அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் 3 மாசமா சண்டையான். வெட்டி விட்ட சொல்லி டெய்லி லந்த கொடுக்குறான். ஏய் ஒன்றும் கவலைப்படாதடா, வாடா பார்த்துக்கலாம். என்னடா சின்ன புதுசா இங்கெல்லாம்? என் ஃப்ரெண்டுண்ணே ஒரு பிரச்சனையில் இருக்கான். ஏய் நீ அந்த துணி கடை மகந்தன் நீ? ஆமாண்ணே. அது ஒன்றும் இல்லைண்ணே, என் க்ளோஸ் ஃப்ரெண்டுண்ணே. இவன் கூட படிக்கிற பொண்ணை லவ் பண்ணிட்டான். அவன் மேலே உசிரியே வச்சிருக்காண்ணே. நீ தான் இவங்களை சேர்த்து வைக்கணும்ண்ணே. அதுக்கு டேய் நீ லவ் பண்ண, அவன் உன்னை லவ் பண்ணாளா? கேட்குறான்ல சொல்றா. இல்லைன்னு அடச்சை லவ் இவனு நாய் மாரி அலையிறடா பேப்பாடுலாம். பொண்ணுங்களை கண்ணிலே கட்டம் கட்டினோமா, கரெக்ட் பண்ணோமா, ஜோலியை முடிச்சோமா, கலட்டி விட்டோமான்னு இல்லாம என்னடா சீனா இதெல்லாம் ஒரு பிரச்சனை நீ என்கிட்ட கொண்டு வந்துக்கிட்டே நிம்மதியா தண்ணி அடிக்கலாம். சேர்த்து வைங்கண்ணே, அவ இல்லைன்னா செத்துருவேன். செத்து தொலை. இப்படி பொம்பளை மாதிரி ஆளு இருக்கு, செத்து தொலைலாம்டா. சின்ன பையன்ற சரியா கட்ட பத்தியா ரச்சினா சொல்ற நல்ல முள்ள தனியாக இருந்ததே பெரிய விஷயம். அதையும் கேட்டுட்டேன். என்னாச்சு? எல்லாம் அந்த பொட்ட கழுதையால வந்த வேணா. அந்த கழுதை இன்னும் எத்தனை பேரைத்தான் காவு வாங்க காத்துக்கிட்டு இருக்காளோ. விடக்கூடாதுரா, விடக்கூடாது. என் பையன் சாவுக்கு காரணமான அவளோட அவ குடும்பமும் சேர்த்து கேவலப்படணும்டா, கேவலப்படும். பதற்றப்படாத, பொண்ணு விஷயம் கொஞ்சம் யோசிக்க. இன்னும் என்னடா யோசிக்க போறேன்? புலமா கிடக்கிறது ஏன் புள்ள இல்லடா, உன் புள்ள. நம்ம சீனாவுக்கு இப்படி ஆயிருந்தா இப்படித்தான் யோசிச்சுட்டு இருப்பியா? என் சொத்து பூரா அழிஞ்சாலும் கவலை இல்லடா, கவலை இல்லை. ஒத்த புள்ளடா, பொத்து பொத்து வாத்த புள்ளடா. என்ன வேணும் உங்களுக்கு? முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. ஏய் ரொம்ப கத்துற, உட்காரு.
என்பது புனிதமடா, அதை மனிதன் புதைப்பது பாவமடா. எலும்பு தோளிலே இருப்பதென்னடா, எரியும் நெருப்பிலே எரிச்சு பாரடா, சாம்பலான பின் மிச்சம் ஏதடா உயிரின் எடை 21 கிராம், உயிரின் எடை 21 கிராம். இறக்கும் நொடியில் பயமதை அறிவான், ஈட்டிய பொருளை ஈய மறுப்பான், ஈன்றவள் கருவறை எட்டி உதைப்பான், ஆசையின் முன்னால் ஆயுளை தொலைப்பான், ஆறாம் அறிவு இருப்பதை மறப்பான். காந்தியை துதிப்பான், போதித்த வார்த்தையை போட்டு மிதிப்பான், கோபத்தில் நெருப்பை ஊதி விடுவான், குருதி சேற்றிலே குளித்து மகிழ்வான், எல்லாம் என் உணவை என்பான், என் அடிமை என்பான். 21 கிராம் உன் உயிரின் எடை, 21 கிராம் உயிரின் எடை, 21 கிராம் உன் உயிரின் எடை, 21 கிராம். என்ன மதினி, ஊத காத்துல இப்படி வெளியில் படுத்து கிடக்கிய, சாப்பிட்டீங்களா இல்லையா? அட கழுத, ஏய் எந்திரி. என்ன நீ இங்கே படுத்து கிடக்க, அதுவும் வெளியே படுத்து கிடக்கு, சாப்பிட்றதுக்கு என்ன தேவை போடு. வேன் 1008 டென்ஷனில் வந்துக்கிட்டு இருக்கேன். உப்ப சத்த உண்டனா போடுறி, அப்பயாவது சொரண வருதான்னு பாப்போம். இப்போ யார் மதி நீங்கள் சொரண கட்டு கிடக்கா? உன்னை யார் சொன்னா? நீ சாப்பிடு. என்னடி ஆச்சு உங்கள் அக்காளுக்கு? என்னென்னத்தையா பேசிக்க தெரியுது? என்ன தொட்டுக்கிறது இல்லையா? என் புருஷனை எரிச்ச சாம்பல் இன்னும் ஆறாமத்தையும் கிடக்கு, போய் தொட்டுக்க சொல்லு. என்னடியாச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும்? இன்னும் என்னத்தாகணும்? என் அக்கா புருஷனை தூக்கி கொடுத்து வருஷம் ஒன்னாச்சு. நெத்தோணி வெளியே போயிட்டு வரையிலலாம் அந்த பரதேசி பையில வெட்டி பொலி போட்டு வருவேன்னு பார்த்தா வெறுங்கைய வீசிக்கிட்டு வந்து சமணங்கால் போட்டுக்கிட்டு, உனக்குலாம் வெக்கமா இல்ல? இதுக்கு தான் அன்னைக்கே நான் சொன்னேன் போலீஸ்காரங்க கிட்ட போறேன்னு. அவங்க கிட்ட போயிருந்தாலாவது அந்த அனாதை பே சாணியை பிதிக்கு எடுத்திருப்பாங்க. என்னமோ என் அண்ணனை கொண்டவன நான் தான் தூக்குவேன்னு போனதுக்கு முன்னாடி வீராப்பா சபதம் போட்டேன். இன்னைக்கே பொத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்க. அட விடுறி அளவ. இத பாருடா, செத்தவன் என் புருஷன் மட்டும் இல்ல, உன் கூட பிறந்தவன் ஓ ரத்தம். நீ என்ன செய்வியோ ஏன் செய்வியோ தெரியாது, அந்த ஈஸ்வர பையன் தலைய கோழிய திருற மாதிரி திருகிவன் காலில் வந்து போடுறான். நீ எட்டு வட்ட சிறுக்கி பொம்பளை பெரிய பேசுற நீ மதினின்னு பாக்குறல. கொக்கா என்ன சொன்ன கேட்டல? அவ ஒரு வார்த்தை சொன்னது உனக்கு பொத்துக்குச்சோ? இந்த கோவலாம் அவ சங்க அறுத்துட்டு வந்து நின்னு பேசு. வாக்கா, ஊர்ல இல்லாத சண்டியர்த்தனத்தெல்லாம் வீட்டுல இருக்க காட்ட வேண்டியது. எங்கேயோ போற மாரியாத்தா என் மேல வந்து ஏறா தங்குற மாதிரி இந்த ஆளுக்கு இதே குழம்பா போச்சு. அட விடுக்கா, நீ எதுக்கு அழுகுறவ? கூட பிறந்தவனையே கொண்டிருக்கேன், அவனையே பழி வாங்க இவனுக்கு துப்பு இல்ல. இவனும் ஆம்பளைன்னு ஊருக்குள்ள திரிக்கேன். நீ வேணாலும் பாரு, நம்ம 2 பேரும் சேர்த்து நிம்மதியா இருக்கா.
வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? இருக்கேன்ப்பா. அச்சா இருக்காரு? மேலதான் இருக்காரு. கடிவாளத்தை நம்ம கையில் வச்சுக்கிட்டு தான் எதிரியை காய் நகத்தை விடுறோம். கடிவாளம் எதை சொல்கிறேன் புரியுதா? ஓம் மரமண்டைக்கு என்ன புரிய போகுது? ஈஸ்வரை வச்சுக்கிட்டு காரியத்தை முடி போ. அச்சா, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்க மாட்டேல்ல? அந்த ஈஸ்வர் பையில நீங்கள் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. அவன் உங்கள் பேச்சு கூட கேட்காம போகிற இடம் பூரா சீனா தம்பியை கூடவே கூட்டிகிட்டு திரியிறான். நம்ம தம்பிக்கு நல்லது கெட்டது தெரியாத வயசு. எதுக்கும் இந்த ஈஸ்வர் பையில தட்டி வைக்கிறது நல்லதுன்னு தோணுதுச்சா? இப்படி தான் மாற்றவே தாங்கினீங்க. இந்த ஈஸ்வர் பயிலும் மாற்றவையாக மாற மாட்டான்னு என்னச்சா நிச்சயம்? எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே எதிரியை வெட்டி ரத்தம் பார்த்தவன்னா எதுக்கு ஒரு எல்லை இருக்கட்டு. இந்த ஈஸ்வர மாற்றுரவியை மாறினா இன்னொரு ஈஸ்வர அச்சா உருவாக்குவான். ஆஹா, காணா விளக்கு கருப்பு, வா வா. ஊரை விட்டு போயிட்டு அவர் ஃபோன் கூட பண்ண மாட்டியா? எப்படி இருக்க? நல்லா இருக்காச்சா? சினிமா படம் எல்லாம் எடுக்கிறதா பசங்க பேசிக்கிறாங்க. எடியா நம்ம ஊருக்கார பையன் சினிமாவில் வந்தா அச்சாவுக்கு தானே சந்தோஷம். இந்த இவங்க எல்லாம் உன் படத்தில் கூட்டத்தோட கூட்டமாக நிப்பாட்ட வைக்க வேண்டியதானே, அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். என்னடா நடிக்கிறியா? என்கிட்ட ரெட் அஜித் மாதிரி ஒரு பையன் இருக்கான், அவனையும் பாரு, கூட்டத்தோட கூட்டமாக நிப்பாட்டு. அதுக்கு என்னாச்சா, நடிக்க வச்சிடலாம். நீங்கள் நல்லா இருக்கீல்ல? எம்பிட்டு பேர் இருக்கும்போது எனக்கு என்ன குறைச்சல்? ஈஸ்வர், சொல்லு, என்ன பிரச்சனை? எல்லாம் போச்சா, எல்லாம் போச்சு. இந்த ஊரை விட்டு ஏன் போனேன்னு இப்பதான் தெரியுதாச்சா. என்ன இது? இந்த பாலா போன சினிமா ஆசையில வீடு நல்ல வாசை எல்லாத்தையும் வித்து வட்டிக்கு மேல பணம் வாங்கி நம்மளும் ஒரு படத்தை எடுக்கலான்னு சென்னைக்கு போனேன். எல்லாம் தரிசா போச்சாச்சா, தரிசா போச்சு. முதல் படத்தை பெருசா எடுக்கலாம்னு நினைச்சு டேரக்டர் சொன்னதை கேட்டு பப்பர் ஸ்டார் பாஸ்கருக்கு 3 கோடி ரூபா கொடுத்து 3 வருஷம் ஆச்சு. இப்ப கதாநாயகம் மாத்து, கதையை மாத்துங்கிறானே தவிர நடிக்க வர மாட்டேங்கிறாச்சா. இப்போ என்ன பண்ணலாம்? நீதான் அந்த ஹீரோ கிட்ட பேசு, உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறாச்சா. நீங்களும் முடியாதுன்னு சொல்லிட்டோம். என் குடும்பத்தோட தற்கொலை தான் பண்ணிக்கிறேனாச்சா. இதுக்கு வேற வழியே தெரியல. பம்பர் ஸ்டார் நான் எங்க இருப்பேன், எப்படி இருப்பேன், என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு வலை போட்டு தேடிக்கிட்டு இருந்தல்ல, வந்துட்டு இதோ வந்துட்டு நல்லா பார்த்து ஒத்தாளா உன் முன்னாடி நிக்கிறேன். உனக்கு தில் இருந்தா தொட்டுப்பாரு. வதன்னு வச்சிருக்கே பண்ணி குட்ட தின்னி பண்டார பசங்க. இதுல எவனாவது ஒருத்த என் சுண்டு வரல தொட்டா கூட நான் மரத்தை முழிச்சு பால் குடிச்சு வளர்ந்தவன். உனக்கு தில் இருந்தா தொட்டுப்பார். தானா போய்கிட்டு இருந்த என்ன வீணா சீண்டவன் நீ. என்கிட்ட விளையாட இந்த சூரிய பத்தி உனக்கு தெரியாது. சட்டுன்னு பட்டுன்னு பரவாயில்லடா, நல்லா தான் நடிக்கிறேன். நம்ம யுவராஜ் சிங் மாதிரியே இருக்கேன். எத்தனை படம் பண்ணிட்டேன்? 4 படம். 4 படத்துல உட்காரியா? பரவாயில்லச்சா. ஹீரோவே உட்கார்ந்து இருக்கும்போது நீ ஏன் நிக்கிற? உட்காரு.
அவன் 50-100 படத்தை பண்ணி சும்மா இருக்கும்போது நீ 4 படத்தை பண்ணி இல்லாத அலைச்சாட்டியம். துட்டையும் வாங்கிட்டு 3 வருஷமா அலைய விடுறேன். என்னையா சொல்ற? காசை திருப்பி கொடுத்தாலும் சரி, இல்லை கால் சீட்டு கொடுத்தாலும் சரிங்கச்சா. எப்போ ஷூட்டிங் வச்சுக்கலான்னு கேட்டு சொல்லுங்க ஜி. அப்புறம் என்னையா வேலை ஆரம்பி. தம்பி நல்லா நடிக்கிறாப்படி. என்ன தம்பி இப்படி உட்கார்ந்துக்கிட்டு நல்லா மேலே வந்து உட்காருங்க. டேய் தல்றா. டேய் ஈசரா, என்னடா தம்பி ஜெட்டியோட விட்டுட்ட? வேஷ்டியை கட்டி கொடு. வேஷ்டி எனக்கு கட்ட தெரியாதுங்க. அதெல்லாம் நம்ம பயலுங்க கட்டி கொடுப்பாங்க. அப்படியாவது ஹீரோயை தொட்டு பார்க்கட்டும். தாசினா உன் தலைவனுக்கு நீயா கட்டி விடு. ஹலோ, பாண்டிடியை, இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா? பௌர்ணமி. நான் உனக்கு சவால் விட்ட நாள். டேய் நீ சரியான ஆம்பளை, நான் நேரில் வாடா. அதே தான்டா நானும் சொல்றேன். நீயும் ஆம்பளை தானே, நான் சொல்ற இடத்துக்கு நீ வாடா. வரேன்டா, வந்து வைக்கிறேன். என்னடா ஈஸ்வரா, ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லைச்சா, வேற ஒட்டியா வருவன் வாட்டா, இப்படி சொட்டியா வந்து நிற்கிற பயமா? ஏய், இது எனக்கு அவனுக்கு நடக்கிற பஞ்சாயத்து. நீங்க தலையிடாதீங்க, சொன்னா கேளுங்கடா. நான் குறி வச்சு அடிக்கிறவன் இல்லடா, பொறி வச்சு தூக்குறவன். ஆடாத ஆட்டம் போட்டவங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்பு இருக்கும். ஏய் ஏய், உனக்கு இன்னைக்கு தாண்டா ஆப்பு.
வராரு வராரு ஒச்சு வராரு, கையில் செம்போட வராரு, கக்கா இருக்க போறாரு, இடமும் கிடச்சி போயாச்சு, உக்காந்து இருக்க போறாரு. என்ன சுகம் ஆயிருந்த சுகம். உலகத்திலே நிம்மதியானது இந்த ஒரு விஷயம் தான் போல தெரியுதுப்பா. ஆடா நல்ல இடமா பார்த்து காலிட்டு போயிட வேண்டியதான். மேலே பார்த்து ஏறுங்கடா. லட்சுமி என்ன வச்சு இப்படி சத்தம் போடுற? தாத்தா எங்கம்மா? உள்ள கூப்பிடுதா கூப்பிடு. தாத்தா என்னம்மா? யாரு? என்ன வச்சு பாருங்களேன். ஏ வச்சு எங்கேயா கிடந்து தூக்கிட்டு வந்த? யாரு அது? தெரியல வைத்தியரே, ஆனா உசுறு இருக்கு. நாடகமெல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் விழியிலே, ஆடும் விழியிலே, ஆடும் விழியிலே. இந்த ஜாட பாட்டுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. வயிற்று புள்ள தச்சா இருக்கனே, ஆசைப்பட்டு கேட்கறத வாங்கி தர துப்பு இல்ல. இதுல பாட்டு வழியா பாசத்தை பொலியாக்கும். இன்னைக்காச்சு குட்டியை நல்ல விலைக்கு வித்துட்டு வர பாரு. ஏத்தா வீட்டை கொஞ்சம் பாத்துக்கோ, தண்ணி எடுத்துட்டு வரேன். இவளை கல்யாணம் முடிச்சதுக்கு நான் இது கூடயாவது வாழ்ந்துருப்பேன். எம்ஜிஆர் படத்துலலாம் சரோஜா தேவி எப்படி இருக்காங்க, எங்க ஆத்தாக்காரி இவளை கொண்டு வந்து என் தலையில கட்டி வச்சு இப்ப என்னை படாத பாடுபடுத்துறா. நான் சொன்னா உனக்கு எங்க புரிய போகுது? வா. ஆட்டுக்குட்டியே முட்டையிட்டு கோழி குஞ்சே வந்ததுன்னு குச்சி கிளவி சொல்ல கேட்டா ஒச்சு மட்டும் நம்ப மாட்டேன். புழுக்கைய போடும் அதுவோ புழுச்சு. ஆமா கிளவி, நீ என்ன மந்தைக்கா? இவங்கிட்ட போய் வாய கொடுத்தம் பாரு. மறந்துட்டமே. ஏமா லட்சுமி, உசுர் இருக்கா இல்ல? செத்த பொணமால கிடக்கேன். என்ன வைத்தியரே, பையன் தேர்வானா? பார்த்துக்கிட்டு இருக்கேயா. நல்ல உசுரா இருந்தா அந்த ஆண்டவன் காப்பாற்றுவான். நல்ல உசுரா இருக்க போய் தானே நம்ம கண்ணில் பட்டிருக்கேன். ஆமா, நீ சந்தைக்கு தானே போற? ஆமா. நான் சொல்ற வேலையெல்லாம் நீ கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன்னா இந்த வைத்தியத்துக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். அத்தி வேறு, திப்பிலி வேறு, கண்டங்கத்திரி வேறு, பாம்பரட்டை வேறு, கீழாநெல்லி வேறு, இதெல்லாம் வாங்கி கொண்டாந்து கொடுத்தேன்னா பையனை பிழைக்க வைக்கலாம். விளங்குச்சு. ஆமா, நீ அந்த வேறு இந்த வேறுன்னு சொல்லிவிட்ட. இதுக்கெல்லாம் எம்புட்டாகும். முதல்ல வாங்கிட்டு வாயா. காசு காசுன்னு கிடைக்கிற தரமாட்டேனா? ஆமா, நீ தந்து கிழிச்ச. ஆமா, இதெல்லாம் வாங்கி கொடுத்தா பொழைச்சிக்குவான்ல. அட போய் வாங்கிட்டு வாயா. மாமா இங்க வாங்கல. இந்த வர்றமா. இது மட்டும் கேட்டுருச்சாக்கும். தம்பி தம்பி தம்பி
அப்ப இதாவது கட்டிக்கிட்டாவுமா? குட்டியை பாருண்ணே எப்படி கொழுன்னு இருக்குண்ணே. அகத்துக்கிரியும் மூலியமா தின்னு வளர்ந்ததுண்ணே. கொஞ்சம் ஏற்றி போட்டு சொல்லுண்ணே. அட என்னய்யா நீ இது அண்ணே நாட்டு மருந்து கடையில் போய் மருந்தெல்லாம் வாங்கணும்ண்ணே. வீட்டுக்கு ஜாமான்லாம் வாங்கணும். அது வேற அனுமார் வாழ் மாதிரி நீண்டுட்டு போகுதுண்ணே. கூட்டி சொல்லுண்ணே. இல்லைண்ணே அண்ணே என் பொண்டாட்டி பிரசவ செலவுக்கு இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தானே. கொஞ்சம் ஏற்றி சொல்லுண்ணே. இந்த ஒத்த புழுகு ஆட்டா வச்சுக்கிட்டு உன் பொண்டாட்டி பிரசவத்துக்கு மருந்துக்கு மொத்த குடும்ப செலவு என்கிட்ட பணத்தை வசூல் பண்ண பாக்குறியா? இங்க என்ன இல்ச்சவாயிட்டு வந்திருக்கா? கடைசியா கேட்ட வேலை கொடுத்தா கொடு, இல்ல ஆளை விடு. என்னண்ணே கடைசியா பிடிச்சியே அதவே கொடுண்ணே. அப்படியா வழிக்கு இந்த பாய வயமாத்த பாக்குற. ஒத்த ஆட்டை விற்கிறதுக்கு இவன்கிட்ட என்ன பாடுபட வேண்டியிருக்கு. கொஞ்ச நேரத்தில் தெரியும்டியே இந்த உச்சி யாருன்னு தானே. போ விட்டா குழந்தை பால் செலவுக்கு பள்ளிக்கூட செலவு வரைக்கும் பணத்தை நம்ம கிட்ட வசூல் பண்றோம் போல இருக்க. செல்லக்குட்டி வந்துட்டியாடா? வாடா 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 செல்லக்குட்டி, நம்ம வீட்டுக்கு போலாம். வாடியா. அம்மா அம்மா சீக்கிரமா, அதான் கொதிச்சிருச்சுல. ஏமா தாத்தா வெயிட் பண்றாருலமா, சீக்கிரமா ஊத்துமா. ஊத்துறேன் நீ பார்த்து புடி. சுற்ற போதுடி பார்த்து போ. இந்தாங்க தாத்தா, சுடுது. மாமா தம்பி ஏதாவது பேசு தம்பி. நீ யாருப்பா? பாலா சரக்கு பதறண்ணே. என்ன வேலை? ஈஸ்வரன் வந்தாச்சா? வரல. அவனுக்கு எங்க போறேன்னு அச்சா கிட்ட சொல்லிட்டு போனோன்னு தோணல. அவன் வீட்டில் பார்த்தியா? இல்லச்சா. அவன் கொடுக்க பிடிச்சிக்கிட்ட தெரிஞ்சவனாச்சே. உனக்கும் தெரியல எங்க போனான்னு? இல்லச்சா, நானும் வரேன் தான் சொன்னேன். அண்ணன் தான் தனிப்பட்ட விஷயம் தனியா போறேன்னுச்சு, அதான் அமுச்சு வச்சுட்டேன். வருஷம் பூரா நம்ம கூட இருந்தவனுக்கு தனிப்பட்ட விஷயம் என்னடா இருக்க போகுது? ஏதோ தப்பு நடந்து இருக்குது. எங்கேயோ தப்பு நடந்து இருக்கணும். என்ன பாலா? காலையில் கூட்டிக்கலாம். போய் படுங்க. வலிக்குதா? வலிக்கும்லடா செல்லம். இத்தா மாதிரி ஆளா இருக்கீங்க, இந்த வலியை கூட தாங்க முடியலையா? நான் இத்திலியோண்டு பிள்ளையா இருக்கும் போது கீழ் வீட்டு மாறியப்ப என்னை பிடிச்சு தள்ளி விட்டுட்டான். இதே மாதிரி தான் பெரிய கட்டு போடுறாங்க தெரியுமா? இல்ல தாத்தா? ஆமாண்டா. வச்சு கூட ஒரு நாள் தேன் எடுக்கிறேன்னு போய் உச்சி மரத்துல இருந்தே தொக்கடியும் கீழே வந்துருச்சு. காலே உடஞ்சு வச்சு. இதே மாதிரி பெரிய கட்டு போட்டாங்க தெரியுமா? கத்தி ஊரே கூப்பிட்டுருச்சு. அதான் இப்போ வச்சு கால் 1.5 கால் ஆயிருச்சு. ஏய் குட்டி கிழவே, உன் தொந்தரவுனாலதான் இவன் இப்படியே இருக்கான் தெரியும்ல. ஏமா சொல்லுங்க. இந்த குட்டி கிழவை வச்சு எப்படி தேங்க ஆனந்தல்ல போறியோ? ஏய் அக்கா கூப்பிடுதா? போடா வர்றேன். இவனை வச்சு நான் எப்படி தேங்க ஆனந்தல்ல போறணும்? என்னடாச்சு, இந்த ஆளு வருதா இல்லையா? என்னதா ஏ டென்ஷன் ஆகாத.
புள்ளத்தாச்சு டென்ஷன் ஆனா வவுத்துல இருக்க புள்ளைக்கு ஆகாதுல. என்ன புள்ள எதுக்கு கூப்பிட்ட? விடியா, இந்த வாய் மட்டும் இல்லாட்டி உன்னை நாய் கூட மதிக்காதியா. ஒழுக்கம் தழுக்கமா ஆட்டை பிடிச்சிட்டு சந்தைக்கு போ. சந்தைக்கா? வாரம் வாரம் சந்தைக்கு போனா மாட்டிக்கிறேன் புள்ள. தெரியுதுல, விடிஞ்சு எந்திரிச்சா அந்த மாதிரி வெட்டியா சுத்தாம ஏதாச்சும் வேலைக்கு போகலாம்ல. பக்கத்துல கொட்டிக்க மட்டும் தெரியுது. வேலைக்கு போகாமையா இருந்தேன். இந்த காலை பார்த்தா எவன் தாயி வேலை தர்றியான். தெரியுதுல, ஆட்டை பிடிச்சிட்டு போ. வாடா போறோம். இன்னைக்கு அவன் மாட்ட போறானோ? வா வா வா. காசு இல்லாம வந்தேன்னு வச்சுக்கோ, காலை உடைச்சிருவேன். ஆமா, இருக்கிறதே 1.5 காலு. அதையும் ஒடிச்சு பரணில வச்சுக்கத்தா. பதிலுக்கு பதில் பேசலாம், உனக்கு தூக்கம் வராதே. வாடா சீக்கிரம். வந்துட்டேன்ல. அக்காகாரி மாதிரியே எல்லா வேலையும் செய்வேன். மழை வர்ற மாதிரி இருக்கு. பெப்பன்னு இருப்பியான். கிளப்பு கிளப்புடா. தல்றா. படக்குன்னு ஏறி குச்சியை போடுறா. போன சந்தையில ஒரு 1.5 கால் ஆடு வித்திருந்தேன், அவனை பாத்தியா? ஏன்பா என்கிட்ட குழு அத்தனை ஆடு இருக்கு, அதை விட்டு அவனை போய் கேக்குறியா? கடுப்பே தெரியா உனக்கு? அவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியா பாய். அவனை வெட்டி கூறு போடலாம். குறும்பாடு வாங்க வாங்க வாங்க. வெள்ளாடு குறும்பாடு எல்லச்சு 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 வெள்ளாடு வெள்ளாடு. ஆட்ட பத்திரமா பாத்துக்க. நான் உச்சா போயிட்டு வரேன். சும்மாறா, அவசரம் தெரியா? ஏப்பா என்ன சந்தை வெறிச்சோடி கிடக்கு? உன் அப்பா இன்னைக்கு எகிற போகுது. எதுக்கு? எதுக்கா? அந்த பாய் வந்திருக்காண்டி. எந்த பாய்? எந்த பாயா? இந்த ஆட்டை ஊத்தியே அந்த பாய். ஐயோ, வெளியே வர உச்சா உள்ள வரும் போல தெரியுதே. போகத்தானே செய்ய. இடி குடுத்துறாத. நான் பார்த்து போடு, குழந்தர போறேன். நீ இந்த 1.5 காலை மட்டும் கிடைச்சா அவனை நீ கசா போட விட மாட்டேன். மாவனம் இருக்கிற ஒத்த காலையும் உடைச்சி அடுப்புல வைக்கிறனா இல்லையாப்பா? உனக்கு என்னப்பா குட்டி ஒன்னது தானே? ஆமா. சரி, என்ன வேலை சொல்லு. ஐயோ, இந்த நம்மள உசுர வாங்காம விட மாட்டேன் போல தெரியுதே. நீங்க பார்த்து திக்குவாயனோ பாய் ஆடு. பொறு ரொம்ப கஷ்டப்படாதரா. இந்தா இதுல 1500 ரூபா இருக்கு. குட்டி அவ்வளவுதான்டா போவோம். ஏண்டா பாய், எத்தனை தடவைடா இந்த ஆட்டை வாங்குவ நீ? கூட மேல கூட வச்சு எங்க போற? கூட மேல கூட வச்சு எங்க போற? மேல தாண்டி போற, பார்க்க போற. கொஞ்சம் கொஞ்சமாக அச்சாவோட பார்வை நம்ம மேலே விழ ஆரம்பிச்சிருச்சு. இனி எந்த நேரத்துலையும் எந்த ரூபத்துலையும் அச்சாவுக்கு இது தெரியலாம். நம்ம கூட இல்லாமல் உண்மை தெரிஞ்ச ஒரே ஆள் பாண்டி. பாண்டி இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து தான். அதனால அவனையும் போடலாங்கிறியா? பைத்தியக்காரமா டக்குனு யோசிக்காச்சின்னா அவன் நீ நினைக்க ஆள் இல்லை, மூலக்காரன். அவன் எப்போ வேணாலும் நம்மளுக்கு தேவைப்படுவேன். இப்போ எனக்கு மூலக்காரன் தேவையில்லை, சொன்னதை மட்டும் செய்கிற வேலைக்காரன் தான் தேவை. உன்னைய மாதிரி. என்ன கோவம் வருதா? வரணும், வந்தா தான் வேலைக்காரன். அச்சாட்ட இருக்கிற மதிப்பும் பயமும் அவருக்கு அப்புறம் எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும். இதுக்கு யார் தடையா இருந்தாலும் அழிச்சிருவேன். வேணாஞ்சினா, நீ வேற மாதிரிட்ட. இந்த தொழிலில் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. நீ சின்ன பையன், சொன்னா கேளு. என்னது சின்ன பையனா? யாரை பார்த்து? இப்படி சின்ன பையன் நினைச்சதான் ஈஸ்வரனோட போட்டேன். இனிமே அப்படி பேசாதானே? அட என்ன தம்பி இதுக்கு போயிட்டு? அதான் நாங்களாம் இருக்கோம்ல, நீ எதுக்கும் பயப்படாதப்பா. ஏய், நான் எதுக்கு பயப்படணும்? நான் எப்போ பயப்பட்டேன்? ஏன் தேவையில்லாம இந்த வார்த்தை சொன்ன நீ? இப்போ அட்டனா அங்கங்க ஒட்டிக்கிறத நிறுத்திக்கோ போ. அச்சாவுக்கு அடுத்தது நான். அதுக்கும் ரொம்ப நாள் காத்திருக்க மாட்டேன். ஐயோ, என்னாச்சு?
என்னாச்சு? என்னங்க வேணும்? என்ன செய்யுதுங்க? கக்கா போகணுமா? ஐயோ, மாமா வேற டவுனுக்கு போயிருக்காரு. ஒச்சண்ணா, ஒச்சே. நான் போய் கூட்டிட்டு வரட்டுமா? சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா. ஐயோ, பாத்துங்க, பாத்து பாத்து. ஐயோ, பாத்து. உட்காருங்க, தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். எங்கடி ஓச்சே? அட என்னடி ஆளை காணுன்ட்டு வர? ஐயோ, என்னாச்சுங்க? பாத்து, சிரித்த இவன் உண்மையிலே அழுகிறான். தேக்கி வச்ச கண்ணீரிலே பாவங்களை கழுவுறான். அன்று செய்த தீவினைகள் தண்டனைகள் கொடுக்கிறதோ, கொன்றளித்த உயிர்கள் எல்லாம் இன்று வானை வதைக்கிறதோ. ஊரழுக சிரித்த இவன் உண்மையிலே அழுகிறான். தெக்கி வச்ச கண்ணீரிலே பாவங்களை கழுவுறான். தாய்மடியில் பால் குடித்தான், சாக்கடையில் தோல் வளர்த்தான். தாய்மடியில் பால் குடித்தான், சாக்கடையில் தோல் வளர்த்தான். உமத்தம் பூவுக்குள்ளே தேனிருப்பதை மறந்தான். உப்பை தின்ற ஒருவனுக்கு தாகமின்றி போகாது. தப்பாக வளர்ந்த இவன் தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. பந்த குடுடா, நானும் விளையாடுறேன். போடி, உனக்கு விளையாட தெரியாது. தேவி, உனக்கு பிடிக்க தெரியலன்னு சொல்லு. தாத்தா, புண்ணு ஆறிடுச்சு இல்ல தாத்தா? புண்ணு ஆறிக்கிட்டே இருக்குடா. நீ அம்மா கிட்ட போய் சுடுதண்ணி வாங்கிட்டு வா போப்பா. பார்த்து பிடிச்சிட்டு போடி. சரிம்மா. கொண்டா 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 கொண்டா. வலிக்குதாயா? அப்படின்னா புண்ணு ஆற ஆரம்பிச்சிருச்சு. எப்பா, பேசுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுவேன். உன் பேர் என்னப்பா? பேசனதானே தெரியும். என் பேர்ல தேவி. பேரையாவது சொல்லுங்க. ஈஸ்வர். அப்பா பேரு. அப்பா பேருமா? ஐயா ஈஸ்வரா, அப்படியே கொஞ்சம் எழுந்து நடக்கிறியா?
உன்னால முடியும்யா, முயற்சி பண்ணியா, எழுந்திரியா எழுந்திரியா. ஆ ஆ ஆ அதுதான்யா அதுதான்யா அதுதான் முடியும்யா முடியும். ஈஸ்வர், என் பிள்ளையோட பேரும் ஈஸ்வர் தான். உன்னோட பார்வையும் உன் உடம்புல உள்ள தழும்பையும் வச்சு நீ கடந்து வந்த பாதையை ஓரளவுக்கு என்னால் கணிக்க முடியும். இங்கே நல்லவன் கெட்டவங்கிறது நாமளா வகுத்துக்கிட்டது ஈஸ்வர். மனுஷனா பிறந்தவன் வாழ்நாளில் பாதியை மிருகமாக தான் கழிக்கிறான். அதுக்கு நீயும் நானும் கூட விதிவிலக்கு இல்லையா? வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் நின்று தான் முன்னால் செஞ்ச கர்மங்களை நினச்சி வருந்தி தன்னை முழுசாக திருத்திக்கிறவன் மனுஷனாகிறான். சந்தர்ப்பம் கிடைச்சும் திருந்தாதவன் மிருகமாகவே தான் வாழ்கிறான். நடந்த விஷயங்களை திரும்ப திரும்ப அசைப்படாத. மறக்க வேண்டியதை மனசிலிருந்து தூக்கி ஏறி இது தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்க ஆண்டவன் உனக்கு கொடுத்துருக்கிற அற்புதமான சந்தர்ப்பம். மனசு எண்ணம் எல்லாத்தையும் வேற பக்கம் திருப்பு. ரம்மியமான விஷயங்களை நினை. கண்ணை மூடி கற்பனை பண்ண. உனக்குள்ள ஒரு அழகான உலகத்தை கொண்டு வா. அதில் உன் மனசை ஒன்றவை. எங்கேயோ தூரத்தில் பறக்கிற பட்டாம்பூச்சியோட சப்தங்களை கூட உன்னால் உணர முடியும். மனசு லேசாகும். ஆண்டவனோட படைப்புக்கான அர்த்தம் உனக்குள்ள தெளிவு பெறும். மனிதம் புலப்படும். அப்போ ஈஸ்வர் இப்போ உயிரோட இல்லை. துண்டு துண்டா வெட்டி தூக்கி போட்டாச்சு. அப்படித்தானே பாண்டி? அண்ணனை கொண்டவன நான் போட்டேன். பழிக்கு பழி, அவ்வளோதான். அப்படின்னா நீ இந்த அச்சாவை தான் போட்டிருக்கணும். ஈஸ்வர் வெறும் கருவி மட்டும்தான். உங்க அண்ணன் மாற்றுவி போட சொன்னது இந்த அச்சா. நீ போட சொன்ன போட்டுருவானா? நீ ஏதோ ஆத்திரத்தில் அப்படி சொல்லியிருப்ப. அவனுக்கு பத்தி இல்லை. எப்பன்னு காத்துக்கிட்டு இருந்தவன் நீ சொன்னதான் சாக்குன்னு சொல்லி அவன் ஜோலியை முடிச்சிட்டான். இதை பார்த்துக்கிட்டு இருக்க நான் என்ன சும்மா பயலா? நீ எங்க அண்ணனை போடலாம்ச்சா? உனக்கு அந்த உரிமை இருக்கு. எங்க அண்ணனும் அச்சா கையில தான் சாகரன்னு சொல்லி சந்தோஷமா போய் சேர்ந்திருப்பான். உனக்கும் எங்க அண்ணனுக்கு இடையில இவன் யாரு? அனாதப்பைய. அதே எங்க அண்ணன் செத்த அதே நாள் அன்னைக்கு காத்திருந்தவன் ஜோலியை முடிச்சேன். இதுல யார் வருத்தப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லைச்சா. ஈஸ்வரங்கிற மீனை பிடிக்க என் பையனை புழுவாக்கி இருக்க. அதை பேசத்தான் சார் நான் உங்களை இங்கே வர சொன்னேன். உங்கள் பையன் சீனாவுக்கு அச்சா வாங்கணும்னு ஆசை வந்துருச்சு. அச்சாவுக்கு அடுத்த இடம் ஈஸ்வரனு கணிச்சவன் அவனுக்கு எதிரி யாருன்னு தெளிவாக கணக்கு போட்டு என்னையே வந்து பார்த்தான். அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். ஈஸ்வரை போட்ட அன்னைக்கு தான்ச்சா சீனா கண்ணில் ஒரு குலவெறியை பார்த்தேன். சின்ன பையன் அவனை தப்பு கணக்கு போட்டீங்க. உங்கள் இடத்துலையே உங்களுக்கே தெரியாமல் சீனா ஒரு கும்பல் வளர்த்துக்கிட்டு இருக்கு. இந்த மட்டம் முத கொண்டு என்ன குறி வச்சும் காய் நேர்த்திக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் அவனோட குறி நீங்களா கூட இருக்கு. தொழில கற்றுக் கொடுத்த ஈஸ்வரையே காவு வாங்கினவன் ஏன்ச்சா பெத்த அப்பனையே காவு வாங்க மாட்டான்? முழுசா ஒரு கொல்லாயம் புஞ்சாதி கிட்ட வாழ்ந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு அவன் மட்டும்தான் ஒரே ஆதாரம். அவனை அழிக்க இந்த அச்சாவால முடியாது. பயப்படாது. என் சீனாவுக்கு நான் தேவையில்லைன்னு அவனோட பார்வை எப்ப சொல்லுதோ அப்ப இந்த அச்சா இருக்க மாட்டான். அச்சாவை யாரும் சாய்க்க முடியாது. அச்சாவை நினைச்சதான் முடியும். யாரையா இது காலங்காத்தால? ஏயா நீ கெட்ட கேட்டுக்க ஆடு விக்கிறதுக்கு ஆளு வரையா? நல்லா தானே இருக்கா? இப்ப நல்லதாமா இருக்கா? இனிமேல் தெரியும் பாரு என்ன நடக்குதுன்னு. என்னையா இதெல்லாம்? தல 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 தல
சூடா இருக்கு. நானும் சூடா தாண்டி இருக்கேன். ஏண்டா டேய், 300 ரூபாய் பெறாத ஒத்த ஆட்டை வச்சுக்கிட்டு 1000 ரூபாய் வேலைக்கு 5 தவணையா வசூல் பண்ண ஒரே ஆள் நீ தான்டா. எங்களெல்லாம் பார்க்க உனக்கு இடிச்ச வாடா தெரியுதாடா? இடிச்சது இல்லாம ஒரு நாள் ஏமாத்தி முடியாடா. நிகழ்ச்சி ஒரு நாளே இப்படி நடக்குன்னு தெரியும். ஒத்த ஆட்டை வச்சு தான் இந்த ஒச்சி இந்த வீட்டையே கட்டிச்சு. நீ ஒண்ணும் பண்ண வேணாம். நான் என்ன பண்றது மட்டும் நீ பாரு. அப்புறம் காசை வாங்காம விட்டுருவேன் நினைச்சியா? முதல்ல இந்த கழுத்தைய கசா பண்ணிட்டு அப்புறம் ஒண்ணு வந்து வச்சுக்கிறேன். இந்தாமா மவுத்து பிள்ளைதாச்சா இருக்க. கர்ப்பத்தை சுமக்கிறவன் கடவுளுக்கு சமம்னுவாங்க. நீ என்ன அழுது போறோம்னாலும் ஒரு பிரயோஜனம் இல்ல. ஒழுங்கு ஆட்டை கொண்டு போய் விடுமா, வெளியே விடுமா. உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. என் புள்ள வந்துட்டியா, என் புள்ள வந்துட்டியா, என் புள்ள வந்துட்டியா, என் புள்ள வந்துட்டானப்பா, என் புள்ள வந்துட்டானப்பா. என் உச்சிக்கு பாரு என் புள்ள. உடைய மாதிரியே இந்த இடத்துக்கு ரத்தத்தோட வந்துட்டான்ப்பா. அட என்னங்க நீங்க? தாய் மாமா ஸ்தானத்துல குழந்தை கொடுத்திருக்காரு. வெறும் கைடவா திருப்பி கொடுக்கறது? இந்தாடா செல்லம். போடி. டேய், தாய் மாமன் கொடுத்த வச்சுக்கணும்டா, பத்திரமா வச்சுக்கணும். டேடே, எனக்கு ஒரு பம்பரம் குடுடா. போடி, நீ சின்ன புள்ள, உனக்குலாம் விளையாட தெரியாது. போ. உன் பம்பரம்ல அமுஞ்சு போகட்டும். போயிட்டு போது போ. என்னடா ஈஸு பம்பரம் செஞ்சு கொடு ஈஸு. இதுவா பாசம், இதுவரை அறியா நேசம், முதல் முறை தாய்மடி வாசம்,
உணர்ந்தேனடி உயிர்த்தேனடி உன்னாலடி அடடா இதுவா பாசம் இதுவரை அறியா நேசம் முதல் முறை தாய்மடி வாசம் உணர்ந்தேனடி உயிர்த்தேனடி உன்னாலடி கொடுமாயுதவதை அதை ஏந்தி ஒரு அரக்கனை போல் அங்கு வாழ்ந்தேன் பொது தேவதை உனை பார்த்தேன் நான் அன்பெனும் உலகத்தில் நுழைந்தேன் இருட்டினிலே வாழ்ந்ததனா வெளிச்சத்தை நான் அங்கு இழந்தேன் முழு நிலவே உனதொளியில் உயிரதன் அருமையை அறிந்தேன் உணர்ந்தேனடி உயிர்த்தேனடி உன்னாலடி அடடா இதுவா பாசம் இதுவரை அறியா நேசம் முதல் முறை தாய்மடி வாசம் உணர்ந்தேனடி உயிர்த்தேனடி உன்னாலடி இந்த இயற்கை அழகினில் மூழ்கி நான் துயரங்கள் யாவையும் மறந்தேன் நல்ல உறவின் ஸ்பரிசங்களாலே என் தேசம் இதுவென தெளிந்தேன் மறுமுறை நான் பிறந்து விட்டேன் ஒவ்வொரு கணமினி ரசிப்பேன் மடிவதற்கே பிறக்கவில்லை மகிழ்ச்சியில் தினமினி திளைப்பேன் உணர்ந்தேனடி உயிர்த்தேனடி உன்னாலடி அடடா இதுவா பாசம் இதுவரை அறியா நேசம் முதல் முறை தாய்மடி வாசம் உணர்ந்தேனடி உயிர்த்தேனடி உன்னாலடி தன்னானே ஆ ஊ ஆ ஊ தன்னானே நானனே நானனானே தனனே நானனானே தனனே நானனானே. என்னது மணிப்பை மாதிரி தெரியுது கொஞ்சம் இருப்பா. ஏய் மணிப்பேலடாது. ஆமாண்ணே எப்படி இருக்க? நல்லா இருக்கடா தம்பி. பஞ்சாயத்துக்கு குழந்தை பிறந்துருச்சுல. ஆமாண்ணே பொட்ட புள்ள அப்படியே அவங்க அம்மா மாதிரி. ஏய் நான் ஏன் பஞ்சாயத்துக்கு சொன்னேன்டா சிங்கக்குட்டி அப்படியே இணைய மாதிரில. வாப்பா போலாம். விளங்கும். என்ன டீ சாப்பிட்றியா? வேணாம் வேணாம் 5 மாசம் கழிச்சு டீ போடுற உன் ஆராய்ச்சிக்கெல்லாம் நாங்கள் ஆளாக முடியாதுடா. அவசரமா கக்கா போறோம் வரலைன்னா வந்து குடிச்சுக்கிறோம். என்னண்ணே ஆளு புதுசா தெரியுது? எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான்.
என்னங்க இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? என்னன்னு தெரியலப்பா, மனசெல்லாம் ஏதோ பாரமா இருக்கு. பழச நினைச்சு வருத்தப்படாதீங்க. இப்போ அப்படி என்ன நடந்து போச்சு? இந்த இடம், இங்க இருக்கிறவங்க, நீ, குழந்தை எல்லாம் என்ன விட்டு போயிடுற மாதிரியே தோணுதுப்பா. என்னங்க இது சின்ன புள்ள மாதிரி? அடுத்தவங்க கண்ணீரை பார்த்து நான் ஒரு நாளும் கலங்கினதில்லை. ஆனால் இங்கே என் கண்ணீரை துடைக்கவும் ஒரு ஜீவன் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, சந்தோஷமா இருக்கு. என்னங்க ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? அப்பா இல்லாத தேவி நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமா இருக்கா. அதை பார்த்து நானும் சந்தோஷமா இருக்கேன். இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. நமக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும். கண்டதை போட்டு மனசை குழப்பிக்காம நிம்மதியா இருங்க. வாங்க. அச்சா, நல்லா இருக்கீங்களா அச்சா? எங்க ஈஸ்வரா, ஈஸ்வர், என்னடா இதெல்லாம்? என்ன இது? இல்லைச்சா, நான் வரலச்சா. இத்தனை பேருக்கு முன்னாடி அச்சாவை அழுக வச்சிடாதே. வா. ஒரு நிமிஷம்.
உங்களை அப்பான்னு கூப்பிடலாமா? வெட்டினா இறங்க வேணாமா? பிடியில நினைச்சு கம்மி பண்ணு, முனையில கொஞ்சம் கூட வை, அப்பதான் சொத்துன்னு இறங்கும். இல்லண்ணே, பாலாண்ணா. பாலாவா? நான் சொன்னது செய். சரிண்ணே, நீங்க சொன்னபடியே நாளைக்கு செஞ்சுட்டு வந்துடுறேண்ணே. நாளைக்கு வா. அச்சா பாத்துச்சா? ஈஸ்வர் வந்திருக்கான், கூட்டிட்டு வா. அச்சா வேணாச்சா. எது வேணாங்கிற? அச்சா வேணாங்கிறியா? இந்த அச்சாவுக்கு நீ வேணும். அச்சா இருக்கிற வரைக்குமாவதும் ஈஸ்வருங்க வேணும். இல்லைச்சா, நான் போகிறேன். எங்கே? நான் அங்கேயே கொண்டு போய் விட்டுருங்கச்சா. கொண்டு போய் விடணும். என் ஈஸ்வரோட நிலைமை அப்படி ஆயிடுச்சு. இது பார்த்ததுக்கு அப்புறமும் அச்சா சும்மா இருக்கணும். ஏன்னா அச்சாவுக்கு வயசாயிடுச்சு இல்லை? கூப்பிடுற இந்த சீனாவை. வேணாச்சா, அவன் மேலே தப்பு இல்லைச்சா. தப்பு அங்கே இல்லை, இங்க எல்லாம் நீயா தேடிக்கிட்ட. இடையில இந்த அச்சா என்ன பண்ண முடியும் சொல்லு. இல்லைச்சா, என்னை போக விடுங்கச்சா. உடம்புலாம் ரணமாக இருந்தாலும் இப்போதான்ச்சா கொஞ்சமாவது சந்தோஷமாக இருக்கேன். இத்தனை பேர் முன்னாடி அளவு வச்சிடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்கு தான்ச்சா நீங்கள் கூப்பிட்டதும் வந்தேன். எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லைச்சா. தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கங்கச்சா. நம்ப முடியல. நீ என்ன சொன்னாலும் ஈஸ்வர ஒருத்த மண்ணில் சாட்சிட்டாங்கிறத இந்த அச்சாவை நம்ப முடியல. அங்க உன்னை வெட்டும் போது சீனா இடத்துல உங்க அச்சா தான் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஈஸ்வரன் தான் சாஞ்சிருக்கணும். இந்த அச்சாவுக்கு தெரியும். என்ன செய்ய? அந்த சீனா எனக்கு பிள்ளையா பிறந்து தொலைஞ்சிட்டானே. அப்ப நான் உன் பிள்ளை இல்லையாச்சா? அச்சா அச்சான்னு வெறும் வார்த்தைக்கு சொல்லச்சா. மனசார கூப்பிடுறேன்ச்சா. நானும் உன் பிள்ளைதான்ச்சா. பட்டு பட்டுன்னு பேசுறதுனால இந்த அச்சாவே பாசமே இல்லாதவன் நினைச்சிட்டியாடா ஈஸ்வரா? நீங்க எல்லாருமே எனக்கு பிள்ளைங்க தாண்டா. ஒற்ற வார்த்தையில அச்சாவை உசுரை ஒழுக்கிட்டியா ஈஸ்வரு? ஏன் ஈஸ்வரு உசுரோட இல்லைன்னு தெரிஞ்சதும் இந்த அச்சா விட்ட கண்ணீரும் பட்ட கஷ்டமும் உனக்கு தெரியாது. அந்த கண்ணாடிக்கும் இந்த கட்டிலுக்கு மட்டும் தாண்டா தெரியும். இங்க அதுதான் நிஜம். இது இல்லை ஈஸ்வரன். 50 வயசு வரைக்கும் பிரம்மச்சாரியா வாழ்ந்த இந்த அச்சாவே வேலைக்குன்னு வந்த ஒருத்தி நீ இல்லாட்டி உசிரியை விட்டுடுவேன்னு அடம் பிடிச்சு கட்டிக்கிட்டான். இவளுக்கு எனக்கு 20 வயசு வித்தியாசம். எதுக்காக இவளுக்கு இந்த அச்சாவை பிடிச்சிச்சுன்னு இதுவரைக்கும் தெரியாது. இந்த பயலோட பிறந்த நாளும் இந்த உத்தமையோட இறந்த நாளும் ஒன்னா போச்சு.
அச்சாவே பொண்டாட்டிய கொன்னுட்டான்னு இந்த ஊரை சொல்லுச்சு. நாம இருக்கிற தொழில் எப்படி? அவ சாகும்போது இதே மடியில் படுத்து கை 2 இருக்க பிடிச்சு சொன்னா, நான் உங்களை விட்டு போக மாட்டேன், எப்போ உங்க கூடவே தான் இருப்பேன். இந்த நல்ல ஜீவனை சீனா ரூபத்திலே பார்த்து தொலைச்சிட்டேன். அதே மாதிரி ஒரு ஜீவன் எனக்காக அங்கே காத்துக்கிட்டு இருக்குச்சா. எனக்காக அழுகவும் அழுதா தேத்தவும் அங்கே நிறைய பேர் இருக்காங்கச்சா. இனிமேல் எனக்கு அவங்க கூடவே இருக்கணும்னு தோணுதுச்சா. நான் போகிறேன்னுச்சா. அப்போ இந்த அச்சாவை கூப்பிட்டு போயிடுறியா? வேணாம். இந்த அச்சாவை நம்பி இத்தனை பேர் இருக்காங்க. அப்படித்தான் நினைக்கிற. ஆனா எல்லாம் கை மீறி போய் ஈஸ்வரா. சரி, நீ போ. கடைசியா அச்சாவுக்கு ஒரு கிளாஸ் ஊற்றி கொடுத்துட்டு போறியா? ஈஸ்வரா, நீ போறது அச்சாவுக்கு தெரியக்கூடாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அச்சா படுக்கிற. அச்சா கண்ணை முடின பிறகு நீ போ. சீனா, என்னை அங்கே விட்டு வந்துடுறா. என் மேலே உனக்கு கோமே இல்லையாண்ணே? என்னை வெட்டி கூறு போன போல உனக்கு தோணலை? சீனா, உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்டா. நான் பழைய ஈஸ்வரடா சீனா. நீ வெட்டினதுக்கு அப்புறம் தான்டா இந்த உலகத்தையே வெளிச்சத்தில் பார்த்தேன். நான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் வாழ்க்கையிலடா சீனா, சாக்கடை. மனுஷங்களோட உயிரை மரம் மாதிரி வெட்டி சாய்ச்சிக்கிட்டு இருந்தவன் அந்த மரத்துக்கும் உயிர் இருக்குன்னு அங்கே தான்டா தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரே ஒரு நாள் அங்கே வந்து வர்றாச்சினா உலகனா என்ன உயிர்னா என்னன்னு உனக்கு தெரிய வரும். செத்தவனாவே இருக்க வேண்டியதானே? திரும்ப ஏன் முன்னாடி வந்த? என்ன சீனா?
என்ன நொன்ன சீனா பெரிய புத்தராயிட்டு நினைப்போ அட்வைஸ் பண்ற. சரி நான் வரேன்டா சின்னா. எங்க இனி நீ போக வேண்டியது அங்கடி. வேணாண்டா வாடா, என்னை விட்டுருங்கடா, நான் போகிறேன்டா. சீனா எனக்கு தம்பி வர்றா, உனக்கே தெரியும்ல, கொஞ்சம் சொல்கிறா. அதே என்ன அங்க சொல்ற, இங்க பார்த்து சொல்லு. நீ தானே சொல்லி கொடுத்த பாசன்றது தூண்டில குத்துன புழு மாதிரி. நமக்கு ஒரு ஆபத்துனா அண்ணன் தம்பி மாமா மச்சான் அத்தனை பேத்தையும் போடணும். நீ தானே சொல்லி கொடுத்த. என்னடா உனக்கு என்னடா ஆகுது? இந்த காலை வச்சுட்டு நீ நினைச்சாலும் ஒருவேளை இதெல்லாம் பின்னால சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கேன், பழைய ஈஸ்வர் திரும்ப வந்துருவானே. வரமாட்டான்டா. வருவானே? இல்லடா, அவன் எவ்வளோ செத்துட்டான்டா. வரமாட்டான்டா, வரவே மாட்டான்டா. வர விட மாட்டான். சத்தியமா நீ இங்க வரமாட்டா தம்பி, என்னை இப்படியே விட்டுருக்கடா. நான் எப்படியா அங்க வைக்கிறேன்டா. அங்க இருக்கிற உசுறுகளை ஒரு வாட்டியாவது பார்க்கணும் இருக்குடா. என்ன விட்டுருக்கடா, என்ன விட்டுருக்கடா, என்ன விட்டுருக்கடா, விட்டுருக்கடா. அப்ப அங்கேயே இருந்து தொலைச்சிருக்க வேண்டியதானே. செத்து போயிட்டேன்னு நினைச்சு நிம்மதியா இருந்திருப்பல. இங்க பாரு, உன்னை உயிரோட பார்த்ததுல இருந்து ஒரு ராத்திரி கூட நிம்மதியா தூங்க முடியாதுண்ணே. உறுத்திட்டே இருக்கும்ண்ணே. களத்துல நின்றுட்டு கொஞ்சினது விட்டதெல்லாம் யோசிக்க முடியாது பாரு. அப்படி யோசிச்சா எனக்கு தானே ஆபத்து. அதனால என்ன பண்றேன்னா செத்துறேன். சொல்லட்ட சீனா, அச்சா போயிட்டாரியா? இவனைப் போல் இரத்த வெறி பிடித்தவர்களின் பதவி மோகம் திருந்தியவர்களையும் தீக்கு இரையாக்கி விடுகிறது. பாவம், அந்த கொடிய நெருப்பு தன்னையும் ஒரு நாள் சாம்பலாக்கும் என்பதை அறியாதவன். நண்பா, வஞ்சம் கொண்டு கத்தியை கையில் எடுக்கும் அந்த ஒரே ஒரு நொடி மட்டும் கொஞ்சம் யோசி.